Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பூரி வித் பீஸ் மசாலா எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப் அளவுக்கு வீட் மாவு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இல்லனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்க ரவை சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இத பிசைஞ்சிட்டு பூரி செஞ்சிரலாம். தண்ணி விட்டுற தேவையான அளவு இதை பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம கொஞ்சம் பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பீஸ் மசாலாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம். இப்போ பீஸ் மசாலாவுக்கு பட்டாணியை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் பீஸ் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. கொஞ்சம் சோம்பு, சீரகம் போடுறேன், பட்டை போடல, கிராம்பு, இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுறேன். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதோட கூட இது கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியோடு சேர்ந்து இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டுடலாம். அது தேவையான அளவு உங்களுடைய அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அது இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டுடலாம் எல்லாத்தையும். நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி விட்டு சேர்த்து கிளறிடலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. கொஞ்சம் 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம் நம்ம இதை. இப்போ நம்ம இந்த பீஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கூட கொஞ்சம் தண்ணியை நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் கிளறிட்டு கொஞ்சம் 10 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். பட்டாணி வேகணும், அதுக்காக 10 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். நம்ம அவ்வளோதான், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இதை வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போது இப்போ வாங்க நம்ம பூரி இட்டுட்டு அதை பொரிச்சு எடுத்துடலாம். பூரி வித் பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதை பிளேட்டில் மாற்றிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.